எல்லோருக்கும் வணக்கங்க. இன்ட்ரோலே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன வீடியோ அப்படின்ட்டு. ஆமாங்க, ரொம்பவே ரொம்ப 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 ஸ்பெஷலாக எங்கள் வில்லேஜில் நடக்கக்கூடிய எங்களோட வில்லேஜ் திருவிழா தாங்க. எங்களோட வில்லேஜ் திருவிழாக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் இன்னைக்கு. எல்லாருமே ரெடியாக இருங்க. எதனால் நான் இதை இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து திருவிழா நடக்குங்க. அந்த 3 நாளுமே ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ரொம்ப ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டோட நடக்குங்க. என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லாமல் பக்தி, பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்னு எதுவுமே மாறாது. சூப்பராக நடக்கும். என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, மிளகாய் மல்லி வந்து காய வச்சுட்டு இருக்கேங்க. ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுத்து பொங்க வைப்பாங்கங்க. 2வது நாள் வந்து தேர் இழுப்பாங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா குதிரை எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து பால் குடம் எடுக்கிறப்ப வீட்டிலே வந்து சமைச்சு சமயபுரம் அம்மனுக்கு வந்து படைப்பாங்க. 2வது நாள் தேர் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா கெடா வெட்டுவாங்கங்க. அதாவது சமயபுரம் மாரியம்மனுக்காக வீட்டிலே வந்து ஒரு கெடாவும், அப்புறம் சாமி வந்து பூர்வீகமாக இருக்க இடத்துல வந்து அங்கே வந்து அரண்மனை கெடா அப்படின்ட்டு அங்கே ஒரு கெடா வெட்டுவாங்கங்க. மொத்தமாக 2 கெடா வெட்டுவாங்க. அதை தாண்டி வந்து மிச்சம் நம்ம வெட்டுறது பார்த்தீங்கன்னா ஊர் பொதுமக்கள் வந்து சாப்பிட்டு போகிறதுக்காக வந்து அது வீட்டிலே வந்து வெட்டுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாமிக்காக நம்ம வெட்டுற அந்த 2 கெடா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்கணும். அதில் வந்து வேறு எந்த கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இல்லை ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரோட சேர்ந்து ஒயிட் கலர், ப்ரௌன் கலர் அப்படின்ட்டு வந்து நிறைய கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி கெடாக்களை வந்து எடுத்துக்க மாட்டாங்க சாமிக்காக வெட்டுறதை. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தே நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு பண்பாடான விஷயமா இருக்குங்க. அந்த கலரில் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய கெடாக்கள் பார்த்தீங்கன்னா மச்சம் இருக்கக்கூடிய கெடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்கங்க. மச்சை இல்லாத கெடா, மச்சை இருக்கக்கூடிய கெடா அப்படின்னு வந்து பிரிப்பாங்க 2ஆ. இது எதனால், என்ன ரீசனுக்காக இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சரியாக தெரியலைங்க. பட் நம்ம முன்னோர்கள் வழியாகவே அந்த காலத்துலேருந்தே இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தனால இப்போ வரைக்கும் இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா அதே வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பாரம்பரியமாக அதை பண்ணுறனால இப்போ வரைக்கும் அதை வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி எங்கள் வீட்டில் வெட்டக்கூடிய கெடா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அம்மனுக்கு படைச்சதுக்கப்புறமா வந்து அந்த கெடா வந்து வெட்டுவாங்கங்க. ஆனால் அந்த அரண்மனை கெடா வந்து கோயிலில் வந்து பூர்வீகமாக வெட்டக்கூடிய அந்த அரண்மனை கெடா வந்து அங்கே தேரெல்லாம் இழுத்து முடிச்சதுக்கப்புறமா, அப்புறம் சாமிக்கு பூஜைலாம் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தாங்க அந்த கெடா வந்து வெட்டுவாங்க. இந்த 2 கெடா இல்லாமல் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஆடு வந்து வெட்டுவாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாப்பிட வரவங்களுக்காக. அதாவது நம்ம பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய நம்மளோட சொந்தக்காரவங்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து சொல்லி அனுப்புவோம். இந்த மாதிரி நம்ம ஊரில் இன்றைக்கி திருவிழா நடக்குது, எல்லோரும் சாப்பிட வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புவோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. என்னென்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்தக்காரவங்க எல்லாரும் வந்து ஒன்று கூடி சிரித்து பேசி ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னவங்க அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம சொல்லாதவங்களும் நிறைய பேர் வருவாங்கங்க. அவங்களுக்காகவும் வந்து சேர்த்து வந்து சமைச்சிருவாங்க. யாரும் வந்துட்டு இல்லை அப்படின்ட்டு வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாகவே நிறையாவே செஞ்சுருவோம். ஆக மொத்தமாக 5 ஆடு, அதோட சேர்த்து நாட்டுக்கோழி, பிராய்லர், மீன், முட்டை அப்படின்ட்டு நம்மளோட பந்தையே களை கட்டுங்க. இதுக்காகவே வாங்கினதா இந்த மல்லி மிளகாய்ங்க. மல்லி 2 கிலோ, மிளகாய் 2 கிலோ வந்து வாங்கினோம். அதை பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு நல்லா முருகை காஞ்சதுக்கப்புறமா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மிளகாய் மல்லி எல்லாம் 2 நாள் முன்னாடியே அரைச்சி வச்சுருவாங்க ப்ரீ ப்ரிப்ரேஷனாக. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மாவளுக்கு அப்புறம் வந்து கொழுக்கட்டை அதுக்காக வந்து மாவு எடுக்கிறதுக்காக பச்சரிசி வந்து ஊற போட்டு காய போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சு பச்சரிசி மாவாக வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. அதுலேயும் வந்து பண்ணலாம். பட் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேறு மெத்தடுங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போவே ஊற வச்சு அதை வந்து அரைச்சி அதில் வந்து பண்ணக்கூடியது. கொழுக்கட்டை எதுக்காக பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி தாங்க ஃபர்ஸ்ட் டே. இன்றைக்கி தான் பால் குடம் வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை அது மட்டும் இல்லாமல் பலவிதமான சமையல்கள் செஞ்சு வந்து சமயபுரம் அம்மனுக்கு பொங்க வச்சு படைப்பாங்கங்க. இதுக்காக தான் இந்த பச்சரிசியை வச்சு கொழுக்கட்டையும் பண்ண போகிறேங்க. பால் குடம் எடுத்தப்ப எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அந்த கிளிப்பிங்ஸையும் ஆட் பண்ணுறேங்க உங்களுக்காக. நாள் பால் குடம் எடுத்தது, 2வது நாள் தேர் இழுத்தது, 3வது நாள் குதிரை தூக்குனது அப்படின்னு எல்லாமே ஒன்றா மொத்தமாக பின்னாடி வந்துட்டே இருக்குங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முழு திருவிழாவை பார்த்த ஃபீலிங் கிடைக்குங்க. அரிசி நல்லா காஞ்சி முடிச்சிருச்சுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியை ரொம்பவும் ஊற வச்சிடக்கூடாது, ரொம்பவும் காய விட்டுறக்கூடாதுங்க. எல்லாமே கரெக்டான பதத்தில் வந்து இருக்கணும். அப்போனா தான் நமக்கு வந்து மாவு வந்து நல்லா நைஸாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் ஒரு ஆள் நானும் ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு என்னோடய பாப்பா தாங்க. நான் பண்ணுற எல்லாத்துலேயும் அவளும் வந்து பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்னும் தான் வேலையை அதிகமாக்குறாங்க. என்னதான் 3 நாள் ஃபுல்லாகவும் அதிகமான வேலைகள் இருந்தாலும் அதில் இருக்க சந்தோஷமும் நிறையவே இருக்குங்க. அந்த மாதிரி சந்தோஷத்தோடு அந்த வேலைகளை பார்க்கும்போது அது பெரிய அலுப்பாகவே தெரியாதுங்க. நல்லா நைஸாக அரைச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா சலிச்சு வந்து எடுத்துக்கலாம். அந்த சின்ன சின்ன குருணையெல்லாம் வந்து இல்லாமல் மாவு வந்து இன்னும் நைஸாக கிடைக்குங்க அந்த மாதிரி சலிச்சு எடுக்கும்போது.
நல்லா சலிச்சு முடித்தோன்னே நம்ம மாவிளக்கும் வந்து சாமிக்காக வச்சு முடிச்சாச்சுங்க அன்னைக்கு நாள். அப்புறம் வந்துட்டு அடுத்த நாளுக்காக மாவும் வந்து ஆட்டி வச்சாச்சுங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தேர் இழுப்பு. அன்றைக்கி தான் கிடாவும் வெட்டுவாங்க. அன்றைக்கி வந்து ஆளுங்க வந்து வருவதனால நம்ம சேர்த்து வந்து மாவு வந்து நிறைய போட்டு வச்சாச்சுங்க. ஒரு 30 பேர் சாப்பிட்ற அளவுக்கான மாவு வந்து ஆட்டி வச்சுட்டோங்க. அப்படியே அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு ஈவினிங் போல் 4 மணி போல் வந்து பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இது வந்து வீட்டில் வைக்கக்கூடிய பொங்கல் தான். சாமிக்காக பொங்கல் வைக்கும்போது எப்போவுமே 2 அடுப்பில் தாங்க 2 பொங்கலாக வைக்கணும். ஒரு அடுப்பில் வந்து ஒரு பொங்கலாக வைக்கக்கூடாது. அதோட இந்த மாதிரி உலைக்கு வைக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா அந்த பொங்க பானையில் ஃபுல்லாகவே வந்து வைக்கணுங்க. அதில் வந்து நம்ம குடிக்கிற தண்ணி வந்து பாதி, அப்புறம் பாதி தண்ணி வந்து நம்ம பொங்கலுக்காக அரிசி ஊற வச்சுருப்போம் இல்லையா, அதோட கழனியை வந்து பாதி ஊற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சிடணுங்க. அப்படியே நம்ம பொங்கல் வச்சுக்கிட்டே இருக்கும்போதே அடுத்த நாளுக்காக பந்தியில் போடுறதுக்காக டேபிள்லேருந்து சேர்லேருந்து அப்புறம் சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே வந்து இறங்கிருச்சுங்க. அது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நம்ம பொங்கலுக்காக வச்ச அந்த தண்ணி வந்து நல்லா பொங்கி வர்ற ஸ்டேஜில் வந்து இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம இறச்சி விட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து பொங்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கொதிக்குது. கொதிச்சுட்டு அந்த நுரைய பார்த்திங்கன்னா அந்த கரண்டியால் லைட்டாக வந்து எடுத்து விட்ருங்க. அப்புறம் மேலே இருக்க தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம அரிசியை வந்து போட ஆரம்பிக்கணும். ஒரு பொங்க பானையில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி பொங்கி முடித்ததுக்கப்புறமா அரிசி போட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ தான் பொங்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து இருக்குது. நல்லா நுரை கட்டி மேலே வந்துட்டுருக்குங்க. இதுவும் பொங்கி முடித்தோடனே நம்ம அதுலேயும் அரிசி போட்டு முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்மளோட பொங்க பானையில் பொங்கி வரும்போது நம்மளோட முன்னோர்கள், அப்புறம் நம்மளோட குல தெய்வங்கள், நம்மளோட காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் எல்லாமே நம்மளை வந்து வாழ்த்தி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையும் போக்கி நமக்கு ஒரு புதிய வழிகாட்டலை காட்டுவாங்க அப்படிங்கிறத ஒரு ஐதீகமாக இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கோங்க. ஈவினிங்கும் ஆரம்பித்து நைட் ஆயிடுச்சுங்க. இது ரெண்டுமே ரெடி ஆகி முடிக்கிறதுக்கு சூப்பராக வந்து நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஆட்டு வெல்லம், முந்திரி, திராட்சை, சுக்கு, ஏலக்காய் அப்படின்னு எல்லாமே போட்டு கரெக்டான பதத்தில், ரொம்ப குழையவும் இல்லாமல் ரொம்ப வேகாமலும் இல்லாமல் ஒரு கரெக்டான பதத்தில் சூப்பராக வெந்து முடிச்சிருச்சுங்க. கடைசியாக தேங்காவும் போட்டு நம்ம இறக்கி முடிச்சிட்டோங்க. இதெல்லாம் என்னென்னா பொங்கல் இல்லாமல் சாமிக்காக படைக்கக்கூடிய சாப்பாடுகளும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் சாமிக்கே ரொம்ப விருப்பமான கருவாட்டு குழம்பு, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், கேரட் பொரியல், அப்புறம் முட்டையும் வச்சு வச்சாச்சுங்க. அப்புறம் கொழுக்கட்டை, அப்புறம் ஃபைனலாக பருப்பு போட்டு பருப்பு தக்காளி ரசமும் வச்சு முடிச்சாச்சுங்க. ஃபர்ஸ்ட் நாள் திருவிழாவோட நைட்டு இப்படி தாங்க பண்ணுவோம். அப்புறம் இது எல்லாத்தையும் போய் சாமிக்கு படைச்சி முடிச்சுட்டு தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சுட்டு சாமியை மனசார வேண்டிக்கிட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து அன்றைக்கி நைட்டு வந்து முடிஞ்சிருங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங்க சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு டிஃபன் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்டர்நூன் சமைக்கிறதுக்காக வந்தவங்களுக்காக சேர்த்து வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. இன்றைக்கி தான் தேர் வந்து இழுப்பாங்கங்க. தேர் இழுத்துட்டு மாவிளக்கு வச்சுட்டு நம்ம வந்துடுவோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி வந்து வீட்டிலே வந்து மார்னிங் பொங்க வச்சுட்டு கெடாவை வந்து ஃபஸ்ட்டு கெடா வந்து இங்கே வெட்டிடுவாங்கங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அரண்மனை கெடா வந்து வெட்டுவோம். 2வது கெடாவாக கோயிலில் வந்து வெட்டுவாங்க. தேரெல்லாம் இழுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த கெடா வந்து வெட்டுவாங்க. எஸ்டர்டே பார்த்திங்கன்னா ஈவினிங்காக வந்து பொங்கல் வச்சோம். இது பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங்காக அதுக்கப்புறமா வைக்கக்கூடிய பொங்கல். எதுக்காகனா இந்த மாதிரி கெடா வந்து வெட்டும் போது இந்த மாதிரி பொங்கலை வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கெடா வெட்ட ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வெறுமனே போய் கெடா வெட்ட ஸ்டார்ட் பண்ண முடியாது. சாமியை வந்து ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் கெடா வெட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 50 இட்லி கிட்ட ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்குலாம் வந்து கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. என்னென்னா இன்றைக்கி வந்து தேர் இழுப்பாங்க. நம்ம கோயிலுக்கு போய் தேர் இழுக்கிறது வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி தேர் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மேளம் கொட்டுற சவுண்டு, தவில் வாசிக்கிற சவுண்டு, நாதஸ்வரம் வாசிக்கிறது, இது எல்லாம் சேர்ந்து ஒரு பக்திமயமான வைபை வந்து கொடுக்குங்க நமக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தேர் வந்து ஊரையே சுற்றி வரும்போது ஒவ்வொரு வீடையும் கடந்து வரும்போது கடவுளே வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குங்க. அதோடு சேர்த்து எல்லாரும் அந்த பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தேரை இழுத்துட்டு வரும்போது எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமான மனசை கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கான மாவிளக்கு வந்து வச்சு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம தேரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து பால் குடம் எடுத்தாங்க இல்லையா, அந்த பால் குடம் வந்து இந்த மாதிரி தாங்க எடுத்துகிட்டு போவாங்க. கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து இந்த பால் குடம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க கோயிலுக்கு. அதாவது 8பட்டி ஊர் ஒன்றா சேர இடம் இந்த கோவிலுங்க. அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 8 கிராமங்களுக்கும் இந்த திருவிழா வந்து நடக்கும்.
இப்படி தாங்க நம்மளோட தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஆட்டமும் பாட்டமுமா ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு அந்த தேர் வந்து இழுத்து முடிப்பாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோன்னா பந்தி போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கோயிலில் இருந்த நேரம் இங்கே எல்லாமே சமைச்சு முடிச்சிருவாங்க. ஒரு 2 o'clockலேருந்தே சாப்பிட எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு போடுறதா டைம் கரெக்டாக இருந்தனால அந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முடியலைங்க, கொஞ்சம் பிஸியாக இருந்தனால. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் கறி வந்து பேலன்ஸ் இருக்கதை எடுத்து வச்சிருப்பாங்க. இதுக்காகவே இது என்னன்னா உப்பு கண்டம் தாங்க. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, தெரியாதவங்களும் இருப்பீங்க. காமனாகவே இந்த மாதிரி தேர் திருவிழா வரும்போது இந்த மாதிரி உப்பு கண்டம் செய்கிறது இந்த வில்லேஜ் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இதுங்க. திருவிழா நாட்களில் இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 கிலோ மட்டன் இருந்தால் கூட போதும், இதை வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். மட்டனோட மஞ்சள் பொடி, சீரக சோம்பு பொடி, உப்பு, அப்புறம் வந்து மிளகை வந்து நல்லா உரலில் போட்டு இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். மெயினாக நல்லெண்ணெய் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு, இதுதான் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா 4-5 நாளைக்கு நல்ல வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த உப்பு கண்டம் ரெசிபி பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டிஷ்ஷுங்க. சரி, ஓகேங்க. இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குதிரை வந்து தூக்குவாங்கங்க. குதிரை எடுப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சின்ன குதிரைங்களில் இருந்து பெரிய குதிரை வரைக்கும் அவங்க விருப்பப்பட்டதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சு அதை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சாமிக்காக பண்ணுவாங்க. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க இடத்துல இருந்து கோவில் வரைக்கும் வந்து தூக்கிட்டு போவாங்க. கை தாங்களாகவே தூக்கிட்டு போவாங்க. பெரிய குதிரையிலேருந்து சின்ன குதிரை வரைக்கும் கிட்டத்தட்ட அது வந்து 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. சாமி போகிறதுக்காக அப்படின்ட்டு அதுக்குன்னு ஒரு தனி பாதை வந்து இருக்குங்க. அது வழியாக தான் எப்போதுமே அந்த காலத்துலேருந்து எப்போதுமே அந்த வழியாக தான் கொண்டு போவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட தோட்டத்து வழியாக தாங்க போயிட்டுருக்காங்க. சாமி போகிற பாதை வந்து நம்ம தோட்டத்து வழியாக தான் இருக்குது. அதனால தான் இது வழியாக தான் எப்போவுமே வந்து போவாங்கங்க. அதுக்காகவே 2 days முன்னாடியே நம்ம தோட்டத்து வழியாக போகக்கூடிய பாதையை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவோங்க. எந்த ஒரு முள்ளோ வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி நடந்து போகிறவங்களுக்காக அதை ஃபுல்லாகவே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருவோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கிட்ட வரும்போதே சாமிக்கு மாலை வேட்டி எல்லாமே படைச்சி முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக கோயிலுக்கு போயிடுவோங்க. அங்கே நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலில் வந்து அந்த குதிரைகள் எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்கங்க. இந்த ரோடு வழியாக தான் வந்து வரும். நம்ம கோயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே வந்து நின்றுட்டு நம்ம இங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். வான வேடிக்கையிலேருந்து இந்த வெடி போடுறதுலேருந்து எல்லாமே இங்கே தாங்க நடக்கும். குச்சியடி சண்டையிலேருந்து முன்னாடி வந்து அடிச்சுட்டு போவாங்க. பின்னாடி வந்து அந்த சாமி வந்து வருவாங்க. லேடிஸ் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி வந்து எடுத்துகிட்டு போவாங்க. சாமி வந்து முன்னாடி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருப்பாங்க. அப்படியே வந்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வெடி வெடிக்கிறதுலேருந்து இந்த மாதிரி புஷ்வானம் வைக்கிறதுலேருந்து அதுக்கப்புறமா மேலே போய் வான வேடிக்கை போடுறதுலேருந்து எல்லாமே வந்து பண்ணுவாங்கங்க. இது அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு வர்ற வரைக்கும் இது வந்து பண்ணிக்கிட்டே தாங்க வருவாங்க. இடையில கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டு போட்டு முன்னாடி வந்து சின்ன பசங்களாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு பின்னாடி வந்து அந்த குச்சியடி அதுக்கப்புறமா சாமியை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி தாங்க குச்சியை வச்சு முன்னாடி வந்து அடிச்சுட்டு பின்னாடி வந்து நம்மளோட சாமியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பாங்கங்க கூட்டமாக. பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இருக்க இடம் இப்படியே வந்து சுற்றிட்டு போய் கோயிலில் போய் வைப்பாங்கங்க.
அவ்வளோதாங்க, நம்மளோட 3 நாள் திருவிழா ஆயிரக்கணக்கான மக்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. வில்லேஜில் எப்படியெல்லாம் திருவிழா நடக்கும் ஸ்டார்ட் டு எண்ட் அப்படிங்கிறத நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.